Hello friends, welcome to Star Tamil exam. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா COA எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாக்க ஜஸ்ட் ஃபார் 500 rupees தான் ஃபீஸு. சரிங்களா? எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை டெலிகிராம் குரூப்புக்கோ நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கிங்க. உடனுக்குடன் நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுறோம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தேர்ட் யூனிட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் 1 மார்க்கு. சரிங்களா? இது வந்து 4th யூனிட், அதை தான் பார்க்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா COA எக்ஸாம் யூனிட் 4. சரிங்களா? ஃப்ரீ டெமோ இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பொறுமையாக தான் போவோம், ஏன்னா நெட்டு வந்து ஸ்லோவாக இருக்குது. சரிங்களா? இது வந்து ஸ்டார்ட் ஃப்ரீ எக்ஸாம் கொடுங்க. 4th யூனிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ். சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ். இந்த கொஷின்ஸ் வந்து அடுத்து பார்த்துட்டே போகலாம். இது ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு, தி ஃபஸ்ட் செல் இன் எக்ஸல் ஒர்க் ஷீட் இன் எ லேபிள்டு ஆஸ். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செல் இன் எக்ஸல் ஒர்க் ஷீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா A1. சரிங்களா? A1 ஆன்சர். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னாக்க செகண்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா, இன் ஏ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் கரண்ட் டேட் அண்ட் டைம் கேன் யூ டிஸ்பிளே யூஸிங் த ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அகைன் படிக்கிறோம் பாருங்கள். இன் ஏ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் கரண்ட் டேட் அண்ட் டைம் கேன் யூ டிஸ்பிளே யூஸிங் தி ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா கரண்ட்டில் இருக்கிற டேட் அண்ட் டைம் கேட்டிருக்காங்க. பட் டிஸ்பிளே யூஸிங் த ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷனில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவ் அப்படின்னு இருக்கும். நவ். சரிங்களா? நவ் ஃபங்க்ஷன், இது ஒரு ஃபங்க்ஷன். சரிங்களா? அடுத்த கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்க தேர்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எக்ஸல் ஒர்க் புக் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸலில் பார்த்தீங்க அப்படின்னாக்க எக்ஸல் ஒர்க் புக் இஸ் ஏ, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆன்சர் வந்து என்ன கேட்டிருக்காங்க, XLSX அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணாக்க, ஒரு ஃபைலை சேவ் பண்ணாக்க இந்த நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஏதோ ஒரு சம் நேம் கொடுத்துட்டு .XLSX அப்படி தான் இருக்கும். சரிங்களா? இது ஆன்சர் தேர்ட் கொஷின்ஸ்க்கு. ஃபோர்த் கொஷின்ஸ் பார்த்தலாம். ஃபோர்த் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னாக்க, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஒர்க் ஷீட் ஆஸ் டேஷ் ரோஸ் அண்ட் டேஷ் காலம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஒர்க் ஷீட் ஆஸ் ஏ டேஷ் ரோஸ், எத்தனை ரோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டேஷ் காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னாக்க தேர்ட் எப்படி அப்படின்னாக்க 1048576 ரோஸ் இருக்குது. சரிங்களா? 1048576 ரோஸ் இருக்குது. அகைன் பார்த்தீங்க அப்படின்னாக்க காலம்ஸ் பார்த்தீங்கன்னா XFT. சரிங்களா? இதுதான் ஆன்சர் ஃபோர்த் ஒன்ஸ். சரிங்களா? ஃபிஃப்த் கொஷின்ஸ் பார்த்துடலாம். ஃபிஃப்த் கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்க, dash used to select the column in a Microsoft Excel அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு காலம் வந்து செலக்ட் பண்ணதுக்காக கேட்டிருக்காங்க. சரி, யூஸ் டு செலக்ட் தி காலம் இன் ஏ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார். சரிங்களா? கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார், இது செலக்ட் த காலம். நம்ம ஒரு காலம் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னாக்க கண்ட்ரோல் ஸ்பேஸ் பாரை அழுத்தணும் அப்படின்னாக்க அந்த செலக்ட் ஆகும் அந்த காலம் மட்டும். சரிங்களா? மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே டைமிங் போயிட்டுருக்கு. சரிங்களா? அதனால் நம்மளும் சீக்கிரமாக முடிச்சிடலாம். சரிங்களா? நீங்களும் இந்த ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னாக்க ஸ்டார் தமிழ் எக்ஸாம் கூட சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ஆன்லைன் கிளாஸ் லைவாக அட்டன் பண்ணலாம். சரிங்களா? அனைவருக்கும் ஸ்டார் தமிழ் எக்ஸாமை நம்பியிருந்தால் கம்பல்சரி
இந்த எக்ஸாமை அனைவரும் எழுதலாம். 6 கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா காலிங் செல் பை their column and rows label for is a called அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, calling cell by the column and rows label is a called அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா செகண்ட் ஒன் ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஷின்ஸ் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஷார்ட்கட் டு எடிட் தி ஆக்டிவ் செல் இன் எக்ஸல் இஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட் டு எடிட் தி ஆக்டிவ் செல் இன் எக்ஸல் இஸ். நம்ம ஒரு ஃபோல்டர் நேமோ அப்படி இல்லை ஒரு நேம் கரண்ட்டில் இருக்கிற எடிட் பண்ணோம் அப்படின்னாக்கா F2 அழுத்துனீங்க அப்படின்னாக்கா ஒரு ஃபோல்டர் நேமை மாற்றலாம். சரிங்களா, எங்கே இருந்தாலும் ஒரு வெப் ப்ரௌசரில் இருந்தாலும் சரி, ஒரு ஃபோல்டர் நேம் மாற்றணும் அப்படி இல்லை கூகுள் ட்ரைவில் ஒரு ஃபோல்டர் நேம் மாற்றணும் அப்படின்னாக்கா F2 அழுத்துனீங்க அப்படின்னாக்கா அந்த ஃபோல்டர் நேம் வந்து செலக்ட் ஆகும், அந்த நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான எடிட் ஆகும். சரி, ஓகே ஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் கொஷின்ஸ் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா F2 ஆன்சர். சரிங்களா, 8th கொஷின்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா தி எக்ஸ்டென்ஷன் ஃபார் ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் ஃபைல் அப்படின்னு கால்க் ஃபைல் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ். இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஓடிஎஸ் எப்படி எதுக்காக சொல்கிறோம், ஓப்பன் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஓப்பன் டாக்குமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா in office calc spelling and grammar tool is a in அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டூல்ஸ் மெனு இங்கே கொடுத்துட்டாங்க பாருங்க, டூல் இஸ் இன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, டூல்ஸ் மெனு. சரிங்களா, அடுத்த கொஷின்ஸ் 10th கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன் ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் தி டேட்டா ஆர்கனைஸ்டு ஆஸ். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, டேட்டாவை வந்து ஆர்கனைஸ்டு எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து ரோவோ காலமோ சேர்ந்து தான் நம்ம ஒரு டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ண முடியும். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 11th கொஷின்ஸ் ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் இஸ் ஏ சிமிலர் டு டேஷ் இன் எம்எஸ் ஆஃபீஸ். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா சிமிலர் டு டேஷ் எம்எஸ் ஆஃபீஸ், ஓப்பன் ஆஃபீஸ் கால்க்கு சிமிலர் டு டேஷ் இன் எம்எஸ் ஆஃபீஸ். அதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கால்க் தேர்ட் ஆப்ஷன்ஸ். சரிங்களா, கால்க். 12th கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆல் ஃபார்முலாஸ் இன் எக்ஸல் வில் ஷார்ட் வித் சிம்பிள். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம எல்லா எக்ஸலில் வந்து எக்ஸல் வில் ஸ்டார்ட் வித் டேஷ் சிம்பிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஃபார்முலாவை போடணும் அப்படின்னாக்கா ஒரு ஆட்டோமேட்டிக்காகவே ப்ளஸ் ஒரு வகுக்கிறதோ அப்படி இல்லை ஒரு மார்க் ஷீட்டெல்லாம் என்டர் பண்ணும்போது அவங்களாம் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, ஒரு ஃபார்முலா இருக்கும். சரிங்களா, அந்த ஃபார்முலா போட்டவங்கன்னா அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காகவே அது கால்குலேட் ஆகிக்கும். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வந்து கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 12th கொஷின்ஸு ஆட்டோ சம். இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா இ மாதிரி ஒரு சிம்பிள், அந்த சிம்பிளை தான் யூஸ் பண்ணுவாங்க, ஆட்டோ சம் இ சிம்பிள். அடுத்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். ஃபஸ்ட் கொஷின்ஸ் இந்த ஃபஸ்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஹவு மெனி டிஃபால்ட் ஒர்க் ஷீட் கேன் யூ ஒர்க் புக் ஹேவ். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஒரு எக்ஸலில் ஓப்பன் பண்ணுறீங்க, அந்த எக்ஸலில் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு எத்தனை பேஜஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எத்தனை பேஜஸ்ஸு டிஃபால்ட்டாக இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3வது ஆப்ஷன், மூணு ஒர்க் ஷீட்டில் இருக்கும். நீங்கள் வந்து எப்படின்ட்டு இது வந்து ப்ராக்டிக்கல் வீடியோவில் பார்க்கலாம். இந்த எக்ஸலெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படியெல்லாம் எடிட் பண்ணுறது, எத்தனை ஷீட் இருக்குது டிஃபால்ட்டாக, அதில் வந்து ப்ராக்டிக்கலும் லைவாக பார்க்கலாம். சரிங்களா, அடுத்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில்
தி எக்ஸல் டிஸ்பிளே இன் கரண்ட் செல் அட்ரஸ் இன். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க செல் எக்ஸல் டிஸ்பிளே இன் கரண்ட் செல் அட்ரஸ் அப்படின்னு நம்ம ஒரு நேம் பாக்ஸில் ஒரு கிளிக் பண்ணுறோம் அப்படின்னாக்க அதுதான் ஒரு பாக்ஸில் கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் நேம் பாக்ஸ். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நேம் பாக்ஸ். தேர்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஹவு டு யூ டிஸ்பிளே கரண்ட் டேட் ஒன்லி மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அகைன் படிக்கிறேன் பாருங்கள். ஹவு டு யூ டிஸ்பிளே கரண்ட் டேட் ஒன்லி இன் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க வந்து கரண்ட் டேட் ஒன்லி, அவங்க வந்து பார்த்திங்கன்னா டுடே, அதுக்கு வந்து டுடே. எதுக்காக டுடேன்னு சொல்கிறோம்? கரண்ட் டேட் அண்ட் டைம் கேட்டிருந்தா நவ்னு சொல்லும். டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் மாறிட்டே இருக்கும் டைமிங். சரிங்களா? எதனால் டுடே அப்படின்னு சொல்கிறோம்? அவங்க வந்து டேட் மட்டும்தான் கேட்டிருக்கோம். சரிங்களா? டேட் கரண்ட் டேட் அப்படின்னாக்கா அன்றைக்கி ஃபுல்லாகவே 24 ஹவர்ஸ் வந்து அந்த டைமிங் அந்த டேட் மட்டும்தான் இருக்கும். டைமிங் வந்து அப்படி இல்லை. சரிங்களா? அதனால் டேட் ஒன்லி அப்படின்னு கேட்டாக்க டுடேன்னு மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஷின்ஸ், ஃபோர்த் கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஷார்ட்கட் கீ டு செலக்ட் த ரோ எக்ஸல் இன் ஈஸியாக கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார். சரிங்களா? இதுதான் ஆன்சர். ஃபிஃப்த்து கொஷின்ஸ் போயிடலாம். ஃபிஃப்த்து கொஷின்ஸ் நண்பர்களே, சரிங்களா? In a open office, calc in the arithmetic operating for multiplication in a ஸ்ப்ரெட் ஷீட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஸ்ப்ரெட் ஷீட்டில் வந்து எந்த சிம்பிள் வந்து உதவுது அப்படின்னு சொன்னாக்க அரித்மெட்டிக் மல்டிப்ளிகேஷன்னா என்ன சொல்லியிருக்காங்க? பெருக்கல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். இது பெருக்கலுக்கு பார்த்தீங்கன்னாக்க பி ஆப்ஷன் இதுதான் செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து, which of the following the file extension is not compatibility with open office calc? அவங்க கால்க்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கால்குலேட்டரு. சரிங்களா? இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னாக்க பி ஆப்ஷன் .dbf. சரிங்களா? எதுக்காக பிஎஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க ஓப்பன் ஆஃபீஸ் கால்க்கு. சரிங்களா? இது இஸ் நாட் கம்பேபிலிட்டி. இதில் வந்து ஓப்பன் ஆஃபீஸில் எது சார் ஒர்க் ஆகாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? .dpf அதுதான் ஒர்க் ஆகாது. சரிங்களா? அது வந்து கெப்பாபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த கொஷின்ஸ் செவன்த்து, வாட் ஃபங்க்ஷன் டிஸ்பிளே ரோ டேட்டா இன் காலம் ஆர் காலம் டேட்டா இன் ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வாட் ஃபங்க்ஷன் டிஸ்பிளே ரோ and data in column or column data in a row. அதுக்கு வந்து இது பார்த்தீங்க அப்படின்னாக்க இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி டிரான்ஸ்போஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்த்தலாம். எய்த் கொஷின்ஸ், எக்ஸ்பெக்ட் ஃபார் தி ஃபங்க்ஷன் a formula with a logical function show the word true or false as a result அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து இது வந்து கண்டிஷன். சரிங்களா? லாஜிக்கல் ஃபங்க்ஷன் ஷோ இந்த வேர்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இது வந்து கண்டிஷன். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்றது வந்து கண்டிஷன். இது வந்து கண்டிஷன் செக் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இஃப். நம்மலாம் பார்த்தீங்கன்னா C++ல் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஃபார்முலா இருக்குது. இஃப் வந்தால் கண்டிஷன்ஸ், ஆர் வந்தால் இது இல்லை அது. சரிங்களா? அண்டு வந்தால் இதுவும் அல்லது அது ஒன்று. சரிங்களா? இஃப் வந்து கண்டிஷன்றதுனால லாஜிக் ஃபங்க்ஷன்ஸ் ஸோ வேர்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அங்கே ட்ரூ இருந்தால் செக் பண்ணக்கூடியது எந்த லாஜிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப்பு, ஃபால்ஸாக இருந்தாலும் இஃப். சரிங்களா? அது வந்து கண்டிஷன் செக் பண்ணக்கூடியது இஃப் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நைன்த் கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்க மேக்ரோஸ் கேன் ரன் ஆர் எக்ஸிக்யூட் ஃப்ரம் மெனு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேக்ரோஸ் கேன் ரன் ஆர் எக்ஸிக்யூட் ஃப்ரம் மெனு. அதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டூல்ஸ். நம்ம டூல்ஸை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம ஒரு எக்ஸிக்யூட் பண்ண முடியும் சரிங்களா, ஒரு ப்ரோக்ராமாக கூட. அடுத்து 10வது கொஷின்ஸ். தி டிஃபால்ட் நேம் ஃபார் அண்ட் ஓப்பன் ஆஃபீஸ் ஒர்க் புக் இஸ் ஏ டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னாக்க அகைன் பார்த்தீங்க அப்படின்னாக்க தி டிஃபால்ட் நேம் ஃபார் அண்ட் ஓப்பன் ஆஃபீஸ் ஒர்க் புக் இஸ் ஏ, இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா அன்டைட்டில்டு 1 சரிங்களா. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து டி, அன்டைட்டில்டு 1. அடுத்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இன் ஏ கால்ட் ஆஸ் ஏ டேட்டா பி டேபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அகைன் படிக்கிறேன் பாருங்கள் கொஷின்ஸை. இன்டர்செக்ஷன் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இன் ஏ கால்ட் ஆஸ் ஏ டேட்டா டேட்டா பி டேபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னாக்க செல். எதுக்காக செல் அப்படின்னு சொல்கிறோம், ஒரு ரோவும் ஒரு காலம் சேர்ந்தால் மட்டும்தான் ஏபி டேட்டாவும் டேபிளாகவும் உருவாகும் சரிங்களா, அதனால செல். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஷின்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அடுத்து சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸோட ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ் பார்த்துடலாம். ஒர்க் ஷீட் கேன் பி ஹேட் ஆர் டிலேட் இன் ஓப்பன் ஆஃபீஸ் கால். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு ஒர்க் ஷீட்டில் கேன் யூ ஹேட் பண்ணலாம் அல்லது டிலேட் பண்ணலாம். இது வந்து ஓப்பன் ஆஃபீஸில் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஆமாம் இருக்குது சரிங்களா. அதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா ட்ரூ சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஷின்ஸ். இந்த கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிரேட் லைன்ஸ் மேபி turn on or off for printing on in both Excel calc அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ட்ரூ தான் சரிங்களா. அடுத்த கொஷின்ஸ் தேர்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எஸ்கேப் கீ சரிங்களா. எஸ்கேப் கீ வந்து யூஸ்டு டு என்டர் டேட்டா இன் எ செல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து எஸ்கேப் கீ அழுத்திட்டு டேட்டா என்டர் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். ஏன் எஸ்கேப் கீ அழுத்தினா வெளியே வந்துடும், அப்போ எப்படி நீங்கள் டேட்டாவை என்டர் பண்ண முடியாதில்ல, அதனால் ஃபால்ஸ். அடுத்த கொஷின்ஸ் ஃபோர்த் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா F2 இஸ் தி ஷார்ட்கட் டு எடிட் எ செல் இன் போத் எக்ஸல் அண்ட் காலம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா ஒரு F2 ஷார்ட்கட் கீ ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஷின்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். F2 பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கொஷின்ஸை எடிட் பண்ணலாம், ஒரு மெனுவை எடிட் பண்ணலாம், அல்லது ஒரு ஃபோல்டர் நேம் எடிட் பண்ணலாம், ஒரு செல் இன் போத் எக்ஸல் அதையும் எடிட் பண்ணலாம் அப்படின்னாக்கா சரியாக தவறா அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இது வந்து ட்ரூ தான் ஆன்சர் சரிங்களா, எடிட் பண்ணலாம். ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டேட்டா வேலிடேஷன் இஸ் யூஸ்டு டு என்ஷுவர் கரெக்ட் டேட்டா என்டர்ட் இன் எ செல். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ஒரு டேட்டா வேலிடேஷனை யூஸ்டு ஆர் என்ஷுவர் கரண்ட் டேட்டா இஸ் என்டர்டு இன் எ செல். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ட்ரூ ஆன்சர். இதுக்கு வந்து ட்ரூ ஆன்சர் சரிங்களா. அடுத்த கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து லாஸ்ட் கொஷின்ஸ், 4th யூனிட்டில் இது வந்து லாஸ்ட் கொஷின்ஸ். 6th கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். மெர்ஜ் செல் இஸ் யூஸ் டு டிவைடைட் செல் இன்ட்டு 2 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க வந்து ஒரு 2 செல்லும் மெர்ஜ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஆனால் முடியாது சரிங்களா. இதுக்கு வந்து ஃபால்ஸ் சரிங்களா. இத்துடன் பார்த்தீங்கன்னா 4th யூனிட் 1 மார்க் வந்து கம்ப்ளீட் ஆகுது சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் இதை வந்து லைவ் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுவீங்க. இதை ஸ்டார்ட் தமிழில் கூட தொடர்ந்து இணைந்திருங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.